your permission பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. తమిళనాడు అసెంబ్లీ వేదికగా సీఎం విజయ్ డీఎంకే నేతల మధ్య ఊహించని రేంజ్లో డైలాగ్ వార్ నడిచింది. మాది యాక్టర్ పార్టీ అని, షూటింగ్ నుంచి నేను నేరుగా వచ్చి సీఎం కుర్చీలో కూర్చున్నాను అంటూ గేలి చేసిన విమర్శకులకు ముఖ్యమంత్రి విజయ్ స్ట్రాంగ్ కౌంటర్ ఇచ్చారు. విజయ్ మాట్లాడుతూ ఉండగానే డీఎంకే ఎమ్మెల్యేలు సభ నుంచి వాకౌట్ చేశారు. ఇలా ఈ రోజు తమిళనాడు అసెంబ్లీలో ఏం జరిగిందో వివరంగా చూద్దామా? సభలో ముఖ్యమంత్రి విజయ్ ప్రసంగిస్తూ తాము ప్రభుత్వం ఏర్పాటు చేసిన ఈ 40 రోజుల్లో ఏమేం చేశామో కేవలం 2 నిమిషాల్లో లెక్కలతో సహా వివరించారు. ఎన్నో కుట్రలు సవాళ్లు దాటి ప్రజల నమ్మకంతోనే తాము అధికారంలోకి వచ్చామని మరోసారి స్పష్టం చేశారు. విద్యా వ్యవస్థలో అసమానతలు సృష్టిస్తున్న నీట్ విధానాన్ని రద్దు చేయాలని డిమాండ్ చేశారు. హిందీ భాషను రుద్దే ప్రయత్నాలను ఎట్టి పరిస్థితుల్లో అంగీకరించేది లేదని, ద్విభాషా విధానానికే కట్టుబడి ఉంటామని తేల్చి చెప్పేశారు. అలాగే ఎన్నికల ప్రచారంలో 41 మంది ప్రాణాలు కోల్పోయిన కరూర్ తొక్కిసలాట ఘటనపైన కూడా తమను నిందించడంపై రాజకీయాలు ఇంత క్రూరంగా ఉంటాయా అంటూ ఆవేదన వ్యక్తం చేశారు. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. வருகையில்லா ஆவண பதிவு முறை கொண்டுவர உத்தேசிக்கப்பட்ட செயல்பாட்டில் உள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் மையங்களில் கருவுறுவதற்கு முன் மற்றும் பின் ஏற்படும் தவறுகளை கண்காணிக்கவும், மருத்துவ நிறுவனம் முறைப்படுத்தும் சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்கவும், மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்தின் பயன்பாட்டிற்காக 40 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த 2 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 18,500 கோடி அளவில் உறுதியளிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூரில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் காட்டுப்பள்ளி LNT கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் மின்னணு முறையில் மாற்றம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோத கல்குவாரி மற்றும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குவாரிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. கனிமங்களை கண்காணிப்பது, எல்லைகளை நிர்ணயிப்பது மற்றும் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்வது போன்றவற்றை செயல்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து துறைகளிலும் அலுவலர் தலையீடு இல்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு. இந்த வெறும் 40 நாளுக்குள்ளேயே இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா இனி வர்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி லஞ்சலாவணம் இல்லாத, ஊழல் இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பான, சுதந்திரமான, டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை நம்ம சொந்தங்களான தமிழக மக்களுக்கு தர்றது தான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி டார்கெట్. கண்டிப்பா அதை நிறைவேற்றி. ఇక డీఎంకేను ఉద్దేశిస్తూ వారసత్వ రాజకీయాలపైన విజయ్ పరోక్షంగా చురకలు అంటించారు. కేవలం ఒకే ఒక్క కుటుంబానికి ప్రాధాన్యత ఇవ్వడం తమ పాలనా విధానం కాదని, తమిళనాడులోని ప్రతి కుటుంబానికి సేవ చేయడమే తమ రాజకీయమని గట్టిగా చెప్పారు. లా అండ్ ఆర్డర్, డ్రగ్స్ కంట్రోల్ అంశాలపైన మాట్లాడుతూ గత ప్రభుత్వాల హయాంలోనే డ్రగ్స్ పెరిగాయని, తమ ప్రభుత్వం వచ్చాకే ఒక డీజీపీని నియమించామని గుర్తు చేశారు.
ఇక టాస్మాక్ ద్వారా వచ్చే పార్టీ ఫండ్స్ వ్యవహారాల గుట్టు రట్టవుతోందని, ఆ డబ్బును నేరుగా ప్రభుత్వ ఖజానాకు చేరుస్తున్నామని దళపతి పంచ్ వేయడంతో డీఎంకే సభ్యులు సభ నుంచి వెళ్లిపోయారు. புரியலையே, மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம். மாண்பு முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் நீ கண்டினியூ பண்ணலாம். நீ கண்டினியூ பண்ணலாம். நீ கண்டினியூ பண்ணலாம். இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேக்குறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள். ఇక తన స్పీచ్ క్లైమాక్స్ లో విజయ్ ఇచ్చిన సిగ్నేచర్ మూమెంట్ సోషల్ మీడియాలో ఇప్పుడు వైరల్ అవుతోంది. నిజానికి ఎన్నికలకి ముందు ఇక మీ పని ఖతం అన్నట్లుగా టీవీకేను ఉద్దేశించి స్టాలిన్ ఇదే సైన్ చూపించారు. మరోవైపు విజయ్ స్పీచ్ పైన తమిళనాడు ప్రతిపక్ష నేత ఉదయనిధి స్టాలిన్ తీవ్రంగా మండిపడ్డారు. ముఖ్యమంత్రి విజయ్ అసెంబ్లీని కాస్త షూటింగ్ స్పాట్ గా మార్చేశారు అంటూ సంచలన వ్యాఖ్యలు చేశారు. తాము అడిగిన ఏ ఒక్క ప్రశ్నకు సమాధానం చెప్పకుండా, ప్రెస్ ముందుకు రాకుండా డీఎంకే పైనే నిందలు వేస్తున్నారంటూ ఉదయనిధి ఆగ్రహం వ్యక్తం చేశారు. சொல்லப்போனால் சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காதது. விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. பட் இது எல்லாமே இன்ஸ்டால யூடியூப்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகும். மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை பார்த்தா இது முழுக்க அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸாக போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதில் ஒரு 10 ரீல் தேரும். அது பிளான் பண்ணலாம். ஒன்றும் தப்பு மாண்பு முதலமைச்சர் கண்டினியூ பண்ணலாம்.